கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சகோதரன் ஜோஷ்வராஜா. நீங்க நாள்தோறும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நிகழ்ச்சி பார்த்து வரீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை நம்ம பார்வையற்றோர் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேவன் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ரயில்வே ட்ராக் பாக்குறீங்க. ஸோ இந்த ரயில்வே ட்ராக்கு தான் இது ஒரு பாதை, ஒரு ஊருக்கு போறதான ஒரு பாதை. இந்த ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ராக் வழியா அந்த ட்ரெயின் வந்தா அந்த ட்ரெயின்ல ஏறினா ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு தான் போக முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு போற, சொர்க்கத்துக்கு போற. எல்லாரும் ஒருத்தர் ஒரு லாங்குவேஜ், சொர்க்கம்னு சொல்றாங்க, வைகுண்டம்னு சொல்றாங்க, கைலாசம்னு சொல்றாங்க, பரலோகம்னு சொல்றாங்க. ஸோ பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் பரலோகம், நித்தியம் என்று சொல்றது எல்லாம் தெரியும். ஸோ அதனால இந்த நித்தியத்துக்கு, நித்தியமான வாழ்க்கைக்கு போனோம்னா, பரலோகத்துக்கு போனா, அந்த சொர்க்கத்துக்கு போனோம்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவன். அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவர் காட்டுகிற பாதையில நாம் போகும்போது, நடக்கும்போது, சத்திய வேத வசனம் காட்டுகிற பாதையில நடக்கும்போது தேவன் நம்மளை சரியான பாதையில் நடத்தி இந்த பூமியில ஆசீர்வாதமாய் வாழ வைத்து, தூய்மையாய் வாழ வைத்து பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, நண்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னீங்களப்பா. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் ஆண்டவரே, இயேசு நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று உண்மையை நம்பி, உண்மையை விசுவாசித்து உம்முடைய பரிசுத்த பாதையில், உம்முடைய சத்திய பாதையில் நடக்க கிருபை செய்வீரார். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.